ஃபர்ஸ்ட் வந்து மேட்ச் ஸ்டிக் வேணும், அடுத்தது காயின் வேணும், அடுத்தது க்ளே வேணும். நாம இந்த மூணே பொருள் வச்சு பண்ணிடலாமா? வாங்க பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம க்ளே குச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 குச்சி நான் வந்து எடுக்கணும். இதுக்கு ஏன் நான் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேட்ச் ஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் நான் பேர் வச்சிருக்கோம்னா, இந்த குச்சி வந்து இப்படி சாய்ச்சி வைக்கும் போது இந்த குச்சி வந்து கீழே விழுவாம இந்த குச்சி வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கும். அதனால தான் நாம் இதை வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேட்ச் ஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, வாங்க நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நாம் இப்போ வந்து 2 தீக்குச்சி எடுத்துக்கலாம். நம்ம 2 தீக்குச்சி எடுத்தோம். ஓகே, இப்போ நான் வந்து எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த க்ளே வந்து நல்லா சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஓகே, சர்க்கிள் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து இப்போ அமுத்திக்கலாம். ஓகே, அமுத்தியாச்சு. இப்போ நான் வந்து இதை இங்கே வச்சிடலாம். அடுத்தது இந்த குச்சி வந்து நம்ம இப்படி வச்சிடலாம். ஓகே, இப்போ வச்சாச்சு. இந்த காயின் மேலே இன்னொன்று குச்சி நம்ம வைக்கலாம். அக்காக்கு இங்கே சூடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் வந்து செஞ்சுட்டோம். இப்போ நாங்கள் வந்து பற்ற வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து இதை நிற்க வச்சிட்டோம். ஒரு குச்சி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், இன்னொன்று குச்சி வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து பற்ற வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி தான் நீங்கள் வந்து பற்ற வைக்கணும். வாங்க நம்ம இப்போ வந்து பற்ற வைக்கலாம். இதை நம்ம வந்து மேலே வந்து பற்ற வைக்கக்கூடாது. அப்படியா? தூக்குது சோப்பா நகருது. பாருங்க, இப்போ வந்து கொஞ்சம் நகருது. இதை வந்து நம்ம வந்து மாற்றி இது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பற்ற வைக்கக்கூடாது. அது வந்து வராது, நகரு மட்டும்தான் செய்யும். இப்போ நாம் வந்து வீடியோக்காக நாங்கள் வந்து எப்படி செய்யக்கூடாதுன்னு நாங்கள் வந்து பற்ற வச்சு காமிச்சிருக்கோம். இப்போ வந்து நான் வந்து கரெக்டாக பற்ற வச்சு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து பற்ற வச்சுக்கலாம். இதை நம்ம வந்து இந்த சைடில் இதை வந்து நீங்கள் ஸ்லாண்டிங்காக தான் நீங்கள் வந்து பற்ற வைக்கணும். பாருங்க, அது கொஞ்சம் அசையுது. சூப்பரா தூக்கிடுச்சு. மூடாரா? ஓகே, ஓகே, இப்போ நம்ம வந்து மறுபடியும் செய்யலாம். இப்போ இது வந்து எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். புரிஞ்சு இங்கே அசிங்கமாயிடுச்சுமா அது. சரிடா. ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னொரு வாட்டி பற்ற வச்சு பார்க்கலாம். இப்போ இது வந்து என்னடா அது டூக்கு 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 டூக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னொரு வாட்டி செஞ்சு பார்க்கலாம். இது வந்து இப்போ என்ன டைரக்ஷனில் போகுதுன்னு பார்க்கலாம். இது என்னடா கீழே போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இன்னொரு வாட்டி போட்டு பார்க்கலாம். வரவே மாட்டேங்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இன்னொரு வாட்டி பண்ணி பார்க்கலாம். பாருங்க எப்படி நெருப்பு வந்து எரியுதுன்னு. அதோட வரா Experiment success. ஊடிடுவான். எதுக்குடா ஊதுற? ஏய், அது எப்படிமா ஒர்க் அவுட் ஆகுது? இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, நம்ம இப்போ 2 தீக்குச்சி வச்சோம் இல்லையா? ஆமாம். இப்போ இந்த 2 தீக்குச்சி வச்சுருக்கோம்லடா, ஆமா. இதில் ஒன்று வந்து ஸ்ட்ரைட்டாக இன்னொன்று ஸ்லாண்டிங் பொசிஷன் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ மேலே வந்து நம்ம ஃபயர் பேர்ன் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த மேஸ்டிக்கோட ஸ்ட்ரென்த் ரொம்ப வீக் ஆகி ஃபயரை வந்து எக்ஸ்பென்ஷன் ஆக ரொம்ப வீக் ஆகுது. வீக் ஆகிறதுனால என்ன ஆகுது, கீழே விழ பார்க்கும் கிராவிட்டியால். ஆனால் என்ன நடக்குது, இங்கே கீழே ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. இது வந்து ஃப்ரிக்ஷனாக ஒர்க் ஆகுது. அதாவது ஃப்ரிக்ஷன்னா இது தாங்கி பிடிக்குது. இந்த மேஸ்டிக் ஸ்லாண்டிங்காக இருந்தாலும் அது கீழே விழாத மாதிரி ஒரு தாங்கி பிடிக்கிற ஒரு ஸ்ட்ரென்த் இதுக்கு இருக்கிறனால, ஸோ இது கீழே விழாமல் இன்னொரு சப்போர்ட் பாரு, இன்னொரு எண்டில் இந்த மேஸ்டிக் இதோட ஜாயின் ஆகிருக்கு. ஸோ இந்த பக்கமும் இது கீழே விழுகிறதுக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ என்ன நடக்குது, கீழே விழுகணும், பாதி வரைக்கும் எரிஞ்சிருது. எரிஞ்சதுனால என்ன பண்ணுதுன்னா, இந்த கிராவிட்டியால் ரொட்டேஷன் ஆக பார்க்குது. என்ன நடக்குது, ஸோ கிராவிட்டியால் ரொட்டேட் ஆக பார்க்குது. இந்த ரொட்டேஷன் தான் உனக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அது கர்வ் ஷேப்பில் இருக்கிறதுனால எப்படி போகுது, மேல் நோக்கி போக பார்க்குது. ஓகேயா? ஸோ இந்த ஃபயர் பண்ணுறதுனால என்ன ஆகுது, ஸோ இந்த நெருப்பு கீழ் நோக்கி சப்போர்ட்டும் இருக்குது, மேலேயும் சப்போர்ட் இருக்கிறனால பாரு, நல்லா பாரு, பேர்ன் கீழே ஆகலை, மேலே மட்டும்தான் ஆயிருக்கு. ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஸோ இந்த காயின் சுற்றி இருக்கிற பரப்பளவோட ரொட்டேஷன் பண்ண பார்க்குது கிராவிட்டி மூலமாக. இது கர்வ் ஷேப்பில் இருக்கிறனால மட்டும்தான் என்ன ஆகுது, மேலே நோக்கி மேலே போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தெரியுது. புரியுதா? ஸோ இதுக்கு ஒரு ரியல் டைமில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லட்டுமா? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கதை ஒன்று வச்சுருக்கோம். இப்போ நம்ம டோரை நீக்கும் போது என்ன ஆகுது, ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு மூவ் ஆகாது. இப்போ இதுதான் டோர்னு வச்சுக்கலாம். இருப்பா, இதுதான் டோர்னு வச்சுக்கலாம். ஓகேயா? இந்த தீப்பெட்டி தான் டோர்னு வச்சிட்டிங்கன்னா, இந்த டோரை இப்போ நீக்கிறேன்னு வச்சுக்கோ. எப்படி நீக்கிற, இப்படி தான் நீக்கிற இல்லையா? நீ இப்படி ஃப்ரண்ட்டு பேக்கு நீக்கல. ஓகேயா? ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு தான் மூவ் ஆகாது. நம்ம வந்து வச்சுருக்கோம், இதுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக ஒரு குந்து ஒன்று வச்சுருப்போம், எல்லா டோர்லேயும் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, ரொட்டேஷன் ஆகுது. ஒரு 180 டிகிரி இல்லை 90 டிகிரி பக்கமும் உனக்கு ரொட்டேட் ஆகி உனக்கு வருது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான். இந்த காயின் வந்து உனக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கறனால மட்டும்தான் அது கீழே விழாமல் ரொட்டேட் மாதிரி தெரியுது. ஓகேயா? சரி, இந்த எக்ஸ்பிளைன் உனக்கு பிடிச்சிருக்கா சிவன்யா? இந்த எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்? ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ஈஸியாக. வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா? வீடியோ எப்படி இருந்துச்சு, எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட். நீங்கள் வந்து இந்த தீக்குச்சி இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் வந்து ஈஸியாக செய்யலாம். இதை வந்து நீங்கள் பேரண்ட்ஸோட ஹெல்ப்போடு தான் செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த டைட்டில் மாதிரியே நீங்களும் வந்து எப்பயுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். நானும் என் தம்பி வந்து எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். நீங்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருங்க.